الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم وقال الله تبارك وتعالى أيضا ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال قام فينا رسول الله صلى الله عليه وسلم بالموعظة فقال يا أيها الناس إنكم محشورون إلى الله تعالى حفاة عراة غرلا إلى آخر الحديث متفق عليه. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளைய கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சய்யிதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் ஒரு ஆரம்பத்தை வைத்திருப்பதை போன்று அவனால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முடிவை வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையிலே நாம் வாழுகிற நாம் நடமாடுகின்ற இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், வானங்கள், பூமிகள், அதற்கு இடைப்பட்ட வஸ்துக்கள் அனைத்தும் அழிக்கப்படக்கூடிய ஒரு நாள், அதைத்தான் நாம் கியாமத்துடைய நாள் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்ஜுடைய ஆரம்ப வசனம் யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், ஏ மனிதர்களே, மனித சமூகமே, மனித கோடியே, நீங்கள் உங்களுடைய ரப்பை அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக கியாமத்துடைய நாளுடைய அந்த அதிர்வு, அன்றைய நாள் உலகமே முழு உலகமும் உசுப்பப்பட போகிறது. அன்றைய நாளுடைய அதிர்வு மிக ஒரு கடினமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய நாளுடைய கடினம், அன்றைய நாளுடைய சிரமம், கஷ்டம், அமளிகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிற போது யௌம தரவுனஹா தذهل كل مرضعة அம்மா அர்ضعت, அன்றைய நாள் பாலூட்டக்கூடிய தாய் தான் பாலூட்டிக் கொண்டிருக்கிற அந்த குழந்தையை மறந்து விடுவாள். وتضع كل ذات حمل حملها, ஒவ்வொரு நிறைமாத கற்பிணியும் தன்னுடைய கருவிலே சுமந்திருக்கிற அந்த கருவை தன்னை அறியாமலே ஈன்றெடுத்து விடுவாள். وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد, மனிதர்களே, நீங்கள் போதை தலைக்கேறி மயக்கமுற்றவர்களைப் போன்று நீங்கள் காண்பீர்கள். ஆனால் வமாஹும் பி சுகாரா, உண்மையில் அவர்கள் யதார்த்தத்தில் அவர்களுக்கு போதை தலைக்கடிக்கவில்லை. என்றாலும் அன்றைய நாளுடைய அமளி துமளிகள், கஷ்டங்கள், சிரமங்கள், வளமைக்கு மாற்றமான இயல்புக்கு மாற்றமான நிகழ்வுகள் இந்த உலகத்துடைய முடிவு நாளில் நடைபெறுவதன் காரணமாக அவர்கள் போதையை பிடித்தவர்களைப் போல் காட்சி அளிப்பார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது சூரை ஊதுகிற போது இந்த முழு பிரபஞ்சமும் அழிக்கப்படும், அல்லாஹ்
எவைகளை நாடினானோ அந்த அல்லாஹ்வினால் நாடப்பட்ட விதிவிலக்காக்கப்பட்ட படைப்பினங்களை தவிர முழு உலகமும் முழு அண்ட சராசரமும் அழிந்து நாசமாகிவிடும். இரண்டாவது சூர் இரண்டாவது சூரை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகிற போது என்ன நடக்கும் என்றால், கபறுகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய மக்பராக்களில் மன்னரைகள் இருந்து அவர்கள் மீள அல்லாஹ்விடத்திலே விரைந்தவர்களாக அவர்கள் எழுந்து வருவார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக வர்ணிக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நாளைய கியாமத்துடைய நாளையில், அந்த மறுமையுடைய நாளையில் இரண்டாவது சூர் ஊறப்பட்டதன் பின்பாடு மனிதர்கள் அவர்களுடைய கபறுகளில் இருந்து எப்படி வருவார்கள் என்பதை வர்ணிக்குகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலிலே செருப்புகள் இல்லாதவர்களாக, அவர்களுடைய உடம்பிலே எந்த விதமான ஆடைகளும் இல்லாது முழுமையான நிர்வாணிகளாக, குர்லா ஹத்னா செய்யப்படாதவர்களாக, எப்படி நாங்கள் பிறக்குகிற போது நம்முடைய உடம்பிலே எந்த துணிகளும் இல்லாமல் ஆடைகளும் இல்லாமல் நாங்கள் பிறந்தோமோ, கண்ணியமானவர்களே, காலிலே செருப்பில்லாமல், உடலிலே ஆடைகள் துணிகள் இல்லாமல், எம்முடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் ஹத்னா செய்யப்படாமல் நாங்கள் உலகத்துக்கு வந்தோமோ, இதே நிலைமையில் தான் நாளைய கியாமத்துடைய நாளையில் இரண்டாவது சூர் ஊறப்பட்டதன் பிற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து மறைந்த அத்துணை மனித கூலிகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபறுகளில் எழுப்புவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த ஹதீஸை சொன்னபோது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நாயகமே, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்திருக்கிற இந்த பெருவெளியிலே ஒருவர் மற்றவருடைய மறைவிடங்களை அவுரத்களை பார்த்துக் கொள்வார்கள் அல்லவா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நிலைமை அப்படி இருக்க மாட்டாது, அதைவிட மிக மோசமானதாக, மிக பயங்கரமானதாக ஒருவர் மற்றவருடைய அவுரத்தை அல்ல, ஒருவர் தன்னை தானே மறந்து ஒரு நெருக்கடியான நிலைமை தான் அந்த மறுமையுடைய மஹ்ஷருடைய வெளி இருக்கும், மைதானம் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு குறிப்பிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிற போது துத்ன ஷம்ஸ் யௌமல் கியாமத்தி மினல் ஹல்க், அன்றைய நாளில் என்ன செய்யப்படும் என்றால், இன்று நம்முடைய பூமியை விட்டும் சுமாராக 150 மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தொலை தூரத்தில் இருக்கிற அந்த சூரியன் என்ன செய்யப்படும் என்றால், படைப்பினங்கள் அனைவர்களும் மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே பெருவழியிலே நிர்வாணிகளாக ஆடைகள் அற்றவர்களாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரமாண்டமான சூரியனை ஒரு மைலுடைய தூரத்திலே கொண்டு வருவான். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் குறிப்பிடுகிற போது, ஒரு மைல் என்பது இன்று நானும் நீங்களும் நம்முடைய பிரயாணங்களிலே அளவுகோலாக வைத்திருக்கிற அந்த மைல் என்று சொல்லக்கூடிய அந்த மைலுடைய அளவுகோலா, அல்லது மைல் என்ற வார்த்தையை அரபியிலே எங்களுடைய கண்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சுன்னத்தான ஒரு அமல் தான் சுருமா பூசக்கூடிய அந்த அமல். அந்த சுருமாவுடைய குச்சி மிக சிறியதாக ஒரு 3-4 சென்டிமீட்டருடைய உயரத்தை கொண்டதாக இருக்கிறது. அந்த அளவு தூரத்திலே அல்லாஹ் சூரியனை நெருக்கமாக்கி வைப்பானா என்பது எனக்கு தெரியாது என்று அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஒருவர் குறிப்பிடுகிறார். இது எப்படியாக இருந்தாலும் சூரியன் என்பது அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுமாராக 150 மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தொலை தூரத்தில் இருக்கிற அந்த சூரியனுடைய உஷ்ணம், அந்த சூரியனுடைய அந்த சூட்டை தாங்க முடியாமல் நாங்கள் உலகத்திலே தடமாறிக் கொண்டிருக்கிறோம். அந்த சூரியனிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நிழல்களை தேடி மரங்களுடைய நிழல்களை தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, கட்டடங்களுடைய நிழல்களை தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சூரியனுடைய உஷ்ணத்தை என்னுடைய உடம்பிலே பட்டுவிடக்கூடாது, அதிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குடைகளை எடுத்துக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையுடைய நாள் மஹ்ஷருடைய அந்த பெருவலையிலே கோடான கோடி மக்கள் எல்லாம் முழு நிர்வாணிகளாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு மிக நெருக்கமாக அந்த சூரியன் கொண்டு வரப்படுகின்ற போது எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு வியர்வையிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். சிலர்களுடைய வேர்வை கரண்டை கால் வரை, இன்னும் சிலர்களுடைய வேர்வை முழங்கால்கள் வரை, இன்னும் சிலருக்கு இடுப்பு வரை, இன்னும் சிலர் வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு அமளி துமலிகள் நிறைந்த கஷ்டமான சிரமமான அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அரசுடைய நிழலை தவிர அந்த மறுமையுடைய மைதானத்திலே மஹ்ஷருடைய பெருவழியிலே வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் நாம் எதன் மூலமாக எங்களுக்கு நிழல் பெறப்போகிறோம்? அந்த சூரியனுடைய உஷ்ணத்திலிருந்து நாளைய கயாமத்திலே நாம் எந்த அமல்களின் மூலமாக நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறோம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான மஹ்ஷருடைய மைதானத்திலே மனிதன் தத்தளிக்குகிற போது, அவனுடைய பாவச் சுமைகளுக்கு ஏற்றவாறு அந்த வேர்வையிலே மூழ்கிக் கொண்டிருக்கிற போது அந்த அடியானுக்கு நிழல் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே சில அமல்களை முன்னுதாரணமாக காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அமல்களை நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த பயங்கரமான அமளி சுமலிகள் நிறைந்த கஷ்டமான மிக உஷ்ணமான சூழ்நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை நமக்கும் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஒரு அமலை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அமல் தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வியாபார சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரு நண்பர் அல்லது ஒரு சகோதரர், ஒரு வியாபாரி நம்மிடம் கடனாக ஒரு தொகை பணத்தை கேட்டிருக்கிறார். நாம் அவருக்கு கடனை கொடுத்திருக்கிறோம். அந்த கடனை திருப்பி தருவதற்காக வேண்டி அவகாசத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட அவகாசம், அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அவகாசம் அந்த நாட்களிலே, அந்த மாதங்களிலே, அந்த தினங்களிலுக்குள்ளால் அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறது. கஷ்டப்படுகிறார். வாங்கிய கடனை திருப்பி தர முடியாமல் அந்த குறித்த நேரத்திலே தருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அவதிப்படுகிறார். அவருக்கு நாங்கள் கொடுத்த தவறை நீட்டி கொடுக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு அமல். அது மாத்திரமல்ல, நம்மிடம் கடன் பெற்ற அந்த கடனாளி வாங்கிய கடனை, கை நீட்டி வாங்கிய கடனை திருப்பி தர முடியாமல் அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், தடமாறிக் கொண்டிருக்கிறார். எந்த வகையிலும் அவரது அந்த கடனை ஈடு செய்வதற்கு அவரிடம் பொருளாதார வசதி கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அவரின் மூலமாக நமக்கு வர இருக்கின்ற கடன்களை நாங்கள் முழுமையாக மன்னித்து விடுகிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கடனாளிக்கு அவனுடைய கடனை திருப்பி தருவதற்கான அவகாசத்தை நீடித்து கொடுப்பது. ஒரு கடனாளி அவன் திருப்பி தர முடியவில்லையா, அவன் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கிற அந்த கடனை முழுமையாக அல்லாஹுக்காக மன்னித்து விடுவது நாளை கயாமத்துடைய நாளில் அல்லாஹுடைய அரசுடைய நிலையை பெற்று தரக்கூடிய அமல் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கடனாளிக்கு அவகாசம் வழங்குகிறாரோ, வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்காக வேண்டிய அவகாசம் வழங்குகிறாரோ, அல்லது அவர் மூலமாக கிடைக்க இருக்கிற அந்த கடனை முழுமையாக மன்னித்து தள்ளுபடி செய்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதல்லஹுல்லாஹு யௌமல் கியாமஹ் தஹ்த ظில் அர்ஷிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. ரஹ்மானுடைய அர்ஷை தவிர வேற எந்த நிழல்களும் இல்லாத அன்றைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுக்கு அவனுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே நாளையில் மறுமையில் ஒரு மனிதனுக்கு ரஹ்மானுடைய அரசுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய இரண்டாவது அமல் தான். அந்த அமலை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸிலே 7 அமல்களை சொன்னார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. 7 நபர்கள் அல்லது 7 அமல்களை செய்யக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் அவனுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழல்களும் இல்லாத அன்றைய நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான். அதில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமுன் ஆதில், நீதமான முறையில் ஆட்சி செய்த ஒரு தலைவர். கண்ணியமானவர்களே, இமாம் என்று சொல்லுகிற போது அது நம்முடைய குடும்பத்துடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு சமூகத்துடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு பாடசாலையுடைய ஒரு மதரசாவுடைய பொறுப்பாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே மார்க்க ரீதியான மஸ்ஜிதுகளுடைய பொறுப்புகளாக இருக்கலாம், அல்லது அரசு நிறுவனங்களுடைய பொறுப்புகளாக இருக்கலாம். இவ்வாறாக பொறுப்புகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அவனை மாத்திரம் பயந்து மனிதர்களுடைய பழிப்புகளுக்கும் அவர்களுடைய விமர்சனங்களுக்கும் முகம் கொடுக்காமல் எவர்கள் நீதமாக நடந்து கொள்கிறார்களோ, தமக்கு பொறுப்பு தரப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட விடயங்களில் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வார்களோ, இவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரசுடைய நிழலை பெறுவதற்குரிய சொந்தக்காரர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது நபர் யார் என்றால் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு வாலிபர் எப்படிப்பட்ட வாலிபர் என்றால் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே, இதாஅத்திலே தன்னுடைய வாலிப பருவத்தை செலவழித்த மனிதர்.
முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே ஒரு வாலிபரை குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் வாலிப பருவம் என்பது கண்ணியமானவர்களே எதனையும் எந்த செயலையும் அதனுடைய விபரீதங்களை பின் விளைவுகளை யோசிக்காமல் எடுத்த மாத்திரத்திலே அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வயது, இரத்தம் கொதிக்கக்கூடிய வயது, ஷைத்தான் அவர்களுடைய வாலிபத்திலே விளையாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பருவம். அவர்களுடைய உள்ளத்துடைய உணர்வுகள், பால் உணர்வுகள் அதிகமாக தூண்டப்படக்கூடிய, இச்சைகள் தூண்டப்படக்கூடிய, பாவ செயல்களின் பக்கம் அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய ஒரு பருவம். எனவே இப்படியான ஒரு நிலைமையிலே இப்படியான ஒரு வாலிப பருவத்தை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய அச்சத்தோடு அல்லாஹுக்கு அடிபணிந்து தனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த வாலிப பருவத்தை அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய முனாஜாத்திலும் அவனுடைய வணக்க வழிபாடுகளிலும் அவனுடைய நன்மையான காரியங்களை எடுத்தும் ஷரியத்துடைய விதக்கல்களை விட்டும் தவிர்ந்தும் தூரமாகி வாழக்கூடிய ஒரு வாலிபர் நாளைய கியாமத்தில் அல்லாஹுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த வாலிபர்களே, அதிகமான வாலிபர்கள் ஃபத்வாவுக்கு சமூகம் இருக்கிறோம். நாளைய கியாமத்தில் அந்த அமளி துமலிகள் நிறைந்த அந்த கஷ்டமான சிரமமான நாளில் ரஹ்மானுடைய அரசுடைய நிழல் கிடைக்க வேண்டுமா? எங்களுடைய வாலிபத்தை ரப்புக்கு பொருத்தமாக கழிப்போம். எங்களுடைய இரவு நேரத்தை ரப்புக்கு பொருத்தமாக கழிப்போம். எங்களுடைய பகல் நேரத்தை ரப்புக்கு பொருத்தமாக கழிப்போம். எங்களுடைய சகல நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக அவனுடைய அச்சத்தோடு நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை கழிப்போம். நிச்சயமாக சுவர்க்கத்துடைய அரசுடைய நாளைய மறுமையில் அரசுடைய நிலையை பெறுவதற்குரிய சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம் என்பதை சிந்தனையில் வைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். இன்னும் ஒரு மனிதர், மூன்றாவது நபர் யார் என்றால், எந்த மனிதர் மஸ்ஜிதோடு அவருடைய உள்ளம் தொடரப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் கடமைக்காக அல்லாஹ் என்னை அழைத்து விட்டான், நான் அவனுக்கு தலை சாய்க்க வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வோடு வெறுமனை மஸ்ஜிதுக்கு வந்து அந்த 5 நேர தொழுகைகளை தொழுது விட்டு நிறைவேற்றி விட்டு வீடுகளுக்கோ தம்முடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கோ தம்முடைய குடும்பத்தார்கள் பக்கம் திரும்பி செல்லக்கூடிய மனிதர் மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியேறி வீட்டிலே இருந்தாலும் அல்லது அவருடைய கடையிலே இருந்தாலும் அவருடைய ஆபீஸிலே இருந்தாலும் நான் மீண்டும் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹுடைய மாளிகைக்கு திரும்பி செல்ல வேண்டும், எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இவரும் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கும் மஸ்ஜிதுக்கும் இடையே உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? மிக குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 5 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைக்கிறான். நம்மை படைத்து நம்மை பரிபாலித்து நம்முடைய சகல தேவைகளை ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தந்திருக்கிற ரஹ்மான் நம்மை அழைக்கிறான், பணிவாக அழைக்கிறான், வெற்றியின் பக்கம் அழைக்கிறான். கண்ணியமானவர்களே, அவனுக்காக நம்முடைய நெற்றிகளை சஜிதாவில் வைத்து அவனோடு முனாஜாத் செய்வதற்காக அவன் அழைக்கிறானே, நம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் 5 தடவை அல்லாஹ் அழைக்கிற அவனுடைய அழைப்புக்கு விடையளித்து மஸ்ஜிதுக்கு வருகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஞானவான்கள் சொல்வார்கள், நீங்கள் பஜாரிலே இருந்தாலும் உங்களுடைய கல்பு மஸ்ஜிதோடு தொடர்புபட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பஜாரில் இருக்கிறீர்கள், உங்களுடைய வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய கல்பு உங்களுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளதாக, மஸ்ஜிதின் பக்கம் ஈர்ப்புள்ளதாக உங்களுடைய உள்ளம் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஞானவான்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் மஸ்ஜிதோடு உள்ளம் தொடர்புபட்டவர்களாக நாங்கள் மாறுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். இது 3வது சாரார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4வதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. 4வது நபர்கள் யார் என்றால் 2 மனிதர்கள். அவர்கள் 2 பேரும் அல்லாஹுக்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள். அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் மற்றவரை நேசிக்கிறார், ஒருவர் மற்றவரோடு நண்பராக கூட்டாளியாக அன்பு பாராட்டுகிறார். அவர்களுடைய அந்த நட்பு, அவர்களுடைய அன்பு, அவர்கள் ஒருவர் மற்றவரோடு இரக்கமாக அன்பாக நட்போடு நடந்து கொள்வது துனியாவுடைய அடிப்படையில் அவர்கள் துனியாவுடைய இன்பங்களையோ அல்லது சொற்ப லாபங்களை சொத்து செல்வங்கள் மூலமாக இன்பம் அடைவதற்காக வேண்டியோ அவர்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டியோ கிடையாது. இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹுக்காக வேண்டி என்ற அல்லாஹுடைய ரிதாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் 2 பேரும் நண்பர்களாக மாறினார்கள். அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் மற்றவரை சந்திக்கிறார், அல்லாஹுக்காக வேண்டியே சேர்ந்தார்கள், சந்தித்தார்கள், பேசினார்கள், தம்முடைய விடயங்களை ஆலோசனை செய்தார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹுக்காக வேண்டிய சலாம் சொல்லி பிறந்தார்கள். இவர்கள் நாளை மறுமையுடைய நாளில்
அல்லாஹுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்கள், நாம் நம்முடைய பலர்கள் நண்பர்களாக இருக்கிறோம். நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். நாங்கள் இருவரும் 30 வருட நண்பர்களாக இருக்கிறோம், 40 வருடங்கள் கூட்டாளியாக இருக்கிறோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் 50 வருடங்கள் தொடர்கிறது. கண்ணியமானவர்கள், அதிலே பெருமை இல்லை. எந்த நோக்கத்தோடு தொடர்கிறது? அல்லாஹுக்காக வேண்டி, அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரனாக நாளை மறுமையில் நான் மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்பு இறுக்கமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை தர காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே நண்பர்களாக பழகக்கூடிய நாங்கள் நம்முடைய நட்பை ஒரு கணம் முஹாசபா, மீள் விசாரணை, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே அழைப்பான். இன்னல்லாஹ தஆலா யகூல் யௌமல் கியாமா ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி. என்னுடைய கண்ணியத்துக்காக வேண்டி உலகத்திலே ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் அன்பு வைத்தவர்கள், எனக்காக வேண்டி நேசித்தவர்கள் எங்கே என்ற நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுப்பான். அவனுடைய அழைப்புக்கு பின்னால், அவனுடைய கேள்விக்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி. இன்றைய நாளில் எவர்கள் என்னுடைய கண்ணியத்துக்காக வேண்டி, எனக்காக வேண்டி பரஸ்பரம் அன்பு கொண்டார்களோ, நேசம் பாராட்டினார்களோ, ஒன்று சேர்ந்து பிரிந்தார்களோ, அவர்களுக்கு இன்றைய நாள் என்னுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இன்றைய நாளில் என்னுடைய நிழலை நான் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது 4வது சாரார். 5வது சாரார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வரஜுலுன் தஅத்ஹு தாத்துன் இம்ராத்துன் தாத்து மன்ஸிபின் வ ஜமால் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகும், கண்ணியமானவர்களே, ஒரு நல்ல குடும்ப பின்னணியும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு வாலிப பெண் என்ன செய்கிறாள்? தவறான நடத்தைக்காக, ஹராமான தொடர்புகளுக்காக, தவறான முறையில் தன்னுடைய ஆசையை, இச்சையை, பாலுணர்வை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஆணை அழைக்குகிற போது அந்த வாலிபர் பாவத்தை செய்வதற்காக வேண்டி, அந்த மானக்கேடான செயலில் ஈடுபடுவதற்காக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கிற போது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்ற அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹுடைய பயத்தை வரவழைத்துக் கொண்ட ஒரு மனிதர் நாளை கியாமத்துடைய நாளையில் அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் உலக வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அது ஜினா மாத்திரமல்ல, பாவத்துக்கான பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான், ஏற்படுத்தி சோதித்து பார்க்கிறான். தவறான ஒரு பார்வை, தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு தொடர்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? இந்த சந்தர்ப்பத்தில் பாவமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கிற போது அல்லாஹுடைய அச்சத்தை நம்முடைய கல்புக்கு முன்னால் முன்னிலைப்படுத்தி அல்லாஹுடைய பயத்துக்காக வேண்டி மாத்திரம் அந்த பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வோமாக இருந்தால் நாளை மறுமையில் அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, 6வது மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக பிஸதகன் ஃபஅஃபாஹா. மறைமுகமாக சதகா, மறைமுகமாக தர்மம் செய்த ஒரு மனிதர். எந்தளவு மறைமுகம் என்றால், அவர் வலக்கையினால் கொடுத்ததை இடக்கை அறியாமல் கொடுத்த ஒரு மனிதர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைகளையும் ஏன் ஓமானப்படுத்தினார்கள்? ஏன் கம்பேர் பண்ணினார்கள்? வலது கையால் கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் என்றால், அந்தளவு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியாமல் மறைமுகமாக சதகாக்கள், தர்மங்கள் செய்து ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தோடு கடனோடு வாழக்கூடியவர்களுடைய அந்த நிலைமைகளை சீராக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறைமுகமாக செய்யக்கூடிய சதகா இது நாளை மறுமையில் நமக்கு நிழல் தரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு சின்ன ஒரு சதகாவை செய்துவிட்டு அதற்கு லேபிள் போடக்கூடிய காலம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை செய்தாலும் அதற்கு பின்னால் இந்த நிறுவனத்தினால் அல்லது இந்த நபரினால் இந்த கிஃப்ட் செய்யப்பட்டது, அன்பளிப்பாக இந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்கப்பட்டது, அல்ல அன்பளிப்பாக இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த மதரசாவுக்கு கொடுக்கப்பட்டது, இப்படியாக ஒரு சிறிய தர்மத்தை செய்தாலும் அதிலே பெயர் போட்டு புகழ் தேடக்கூடிய ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மறைமுகமாக நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹுக்காக வேண்டி யாருக்கும் தெரியாமல் உமக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட ஒரு இரகசியமான அந்தரங்கமான முறையில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த அமளி சுமலிகள், கஷ்டங்கள் நிறைந்த அந்த சந்தர்ப்பத்தில் ரஹ்மானுடைய அரசுடைய நிலையை பெறுவதற்கு இந்த மறைமுகமான சதகாக்கள் காரணமாக அமையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே நாங்கள் சதகாக்கள் செய்கிறோம், அதிகமாக
நம்மால் முடியுமான தர்மங்கள் செய்கிறோம். ஆனால் செய்கின்ற தர்மங்களில் மிக மறைமுகமாக எந்த அளவு தூரம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு தெரியாமல், நம்முடைய நண்பர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மங்கள் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய வறுமையுடைய நாளில் அரசுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய மிக பிரதானமான அமல் என்பதை நாங்கள் சிந்தனையில் வைத்து இரகசியமான சதகாக்களை செய்யக்கூடிய வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. கடைசி மனிதர், 7வது மனிதர், அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடிய மனிதர், ஸக்கரல்லாஹ ஹாலியன், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, பயத்தை உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே வருகிறது, பயத்தால் உள்ளம் நடுங்குகிறது. ஃபஃபாதத் ஐனா, 2 கண்களினால் மாலை மாலையாக தண்ணீர் கொட்டுகிறது. இப்படியான மனிதர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களில் ரஹ்மானுக்காக வேண்டி, அவனை நினைப்பதற்காக வேண்டி, அவன் தந்த நிஅமத்களை, அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி நானும் நீங்களும் எவ்வளவு நேரம் ரஹ்மானுக்காக இருக்கிறோம். தனிமையில் வேறு எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல், மனைவியுடைய, மக்களுடைய, பிள்ளைகளுடைய, வியாபாரத்துடைய, ஆபீஸுடைய, கண்ணியமானவர்களே, எந்த தொடர்புகளும் இல்லாமல் நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த தனிமையுடைய உணர்வோடு, கண்ணியமானவர்களே, நம்ம எத்தனை பேர் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் குர்ஆனை ஓதுவதை விட மிக அதிகமான நேரங்கள் நம்முடைய கைகளில் இருக்கிற மொபைல் போன்களுக்கு கொடுக்கிறோம். இந்த மொபைலுடைய ஃபித்னாக்கள் எந்த அளவு தூரம் வந்துவிட்டது என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுதுபா என்பது வரையறை செய்யப்பட்ட ஒரு 30 நிமிடங்கள், 35 நிமிடங்கள் அந்த உபதேசங்களை, மார்க்கத்துடைய விடயங்களை, துனியா ஆഖിറാவுடைய விஷயங்களை நினைவு கூறப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கூட, கண்ணியமானவர்களே, இன்று அதிகமான வாலிபர்கள் நாம் ஹுதுபாவை மிம்பரிலிருந்து ஈமானுடைய விடயங்களை, மறுமையுடைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய கைகளிலே அந்த மொபைல் போன்களை வைத்துக் கொண்டு அவர்கள் வேறொரு உலகத்தில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜும்ஆவுடைய நேரத்தில் நாம் நம்முடைய கைகளை, மொபைல்களை வைத்துக் கொண்டு விளையாடுகிறோமா? கண்ணியமான வேறு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோமா? செக் பண்ணுகிறோமா? கண்ணியமானவர்கள், ஏன் குர்ஆனைத்தான் ஓதினாலும் நாங்கள் ஜும்ஆவுடைய பலன்களை, ஜும்ஆவுடைய எந்த பலனும் எங்களுக்கு கிடையாது என்பதை நாங்கள் எங்களுடைய சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த வாலிபர்களே, சகோதரர்களே, ஜும்ஆவுடைய நாளுக்கு நாம் சமூகம் அளிக்கிறோம். அந்த குறைவான நேரம் அல்லாஹுக்காக வந்து கொடுத்திருக்கிற நேரம். எனவே இந்த நேரத்தில் நாம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மொபைல் போன்களை ஆஃப் செய்து விட்டு, அதனுடைய தொடர்புகளை முற்றாக துண்டித்து விட்டு, ரஹ்மானுக்காக வேண்டி அவனுடைய இல்லத்தை நாடி வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முழுக்க அந்த நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் 7வது அல்லாஹுக்காக வேண்டி தனிமையை ஒரு ஒதுக்கி குறித்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவுடைய கடைசி நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான். அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், இந்த நேரத்திலே, இந்த நடுநிசையிலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது என்னை அழைக்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? அவருடைய அழைப்புக்கு விடையளிக்க நான் தயாராக இருக்கிறேன். வஹல் மின் சாயிலின் ஃபஅஸியஹு, என்னுடன் தேவைகளை கேட்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். வஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, இந்த நடுநிசையிலே தான் செய்த தவறுக்காக வேண்டி, பாவத்துக்காக வேண்டி பிழை பொறுப்பு தேடக்கூடிய, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? அவர்களுடைய பாவ மன்னிப்பை நான் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரம் இரவுடைய கடைசி நேரம், நடுநிசி நேரம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்காக வேண்டி தனிமையில் அவனை நினைத்து, அவனை திக்ர் செய்து, கண்களினால் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அவனை நெருங்குவதற்காக வேண்டி அந்த நேரத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஒதுக்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு ஆரம்பம் இருப்பதை போன்று அல்லாஹ் முடிவை வைத்திருக்கிறான். அந்த முடிவு நாளை நாம் கியாமத்துடைய நாள் என்று சொல்கிறோம். கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்பட்டது பின்னர் ரஹ்மானுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அன்றைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பிரமாண்டமான அந்த சூரியனை நமக்கு 1 மைல் தூரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கமாக்கி வைக்கிற போது நாம் அனைவரும் நம்முடைய பாவ சுமைகளுக்கு ஏற்ப நம்முடைய உடலுடைய வேர்வையில் நாம் ஊறி போயிருப்போம், அந்த வேர்வையில் நாம் மூழ்கி போவோம். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் ரஹ்மானுடைய அர்ஷுடைய நிலையை பெற வேண்டுமாக இருந்தால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதன் மூலமாக நிச்சயமாக அந்த ரஹ்மானுடைய அர்ஷுடைய நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்பட்ட அந்த அமல்களை எடுத்து நடப்பதன் மூலமாக நாளை கியாமத்துடைய நாளையில் அவனுடைய அர்ஷுடைய நிலையை பெற்ற நன்மக்கள் கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலகிலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் உன்னை உண்மைக்கு உண்மையாக அஞ்சி பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. முடிவுகளை சிறந்ததாக ஆக்கியருள்வாயாக. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவை மலிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய அந்த சுபசோப செய்திகள் எல்லாம் கண்முன்னாலே காட்டப்பட்ட நிலையிலே ரஹ்மத்துடைய வானவர்கள் மூலமாக உயிர்களை கைப்பற்றியருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وامينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعصم من الفتن وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد فيا أيها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.